وقد قال الله تبارك وتعالى في القرآن: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد صدق الله العظيم وقال تفكروا في آلاء الله ولا تفكروا في الله أو كما قال التسليم سبحانك لا علم لنا إلا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தையும் படைத்து நம்முடைய உயிரில் மேலான கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அறிந்தவராக அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் நாதாக்கள் சுகராக்கள் அனைவரும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளிலே நன்றி நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் மூன்றாவது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு அவன்தான் அல்லாஹ் என்ற தலைப்புக்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அவன்தான் அல்லாஹ் என்றால் அல்லாஹ்விற்கு அறிமுகம் தேவையில்லை, அல்லாஹ்விற்கே அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. காரணம், அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஃபீ குல்லி ஷைஇன் ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். எல்லா வஸ்துக்களிலேயும் அல்லாஹ் தனக்கென்று ஒரு அத்தாட்சியை வைத்து அந்த ஒவ்வொரு அத்தாட்சிகளும் அல்லாஹ்வை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றன, அல்லாஹ்வினுடைய முகவரியை சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்று அரபியிலே ஒரு வாசகம் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்விற்கு அறிமுகம் என்று தேவையில்லை என்றாலும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது, அல்லாஹ்வினுடைய அகமியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வது என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தை படைத்ததனுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹ் பேசுவான். ஹதீஸை குத்ஸியில் குந்து கன்ஸம் மஹ்ஃபியா, நான் மறைந்திருந்த பொக்கிஷமாக இருந்தேன், ஃபஅஹ்பப்து அன் உஅரஃப, என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு விரும்பினேன், ஃபஹலக்துல் ஹல்க, எனவே படைப்பினங்களை நான் படைத்தேன். படைப்புகளை படைத்ததனுடைய நோக்கம் என்ன? தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்பினான். எனவே ஃபஹலக்துல் ஹல்க, படைப்பை படைத்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாம் விளங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை நோக்கி முன்னேறக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வினுடைய வல்லமையை கொஞ்சம் நஞ்சம் அறிந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹ்வினுடைய அச்சத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கிறார். அதில் சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து, நான் அல்லாஹ்வை பயப்படணும், பயம் கொஞ்சம் வரணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு சொல்லுங்களேன் என்பதாக கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு சென்னை வாசி மாதிரி நினச்சிக்கிங்களேன். முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்க, முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இந்த மலைக்கு மேலே ஒரு புதர் இருக்குது, அந்த புதரில் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். உடனே இவர் மேலே போவார். சரி, ஏதோ ஜக்கு பூஜா ஏதோ வச்சுட்டு வந்துட்டாங்க போல, போன இடத்துல போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி போய் பார்த்தா புதரில் ஒரு கருநாக பாம்பு படம் எடுத்துருக்கு. ஒரு கருநாக பாம்பு தனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு ஆத்தாடின்னு சொல்லி ஒரு ஓடி வந்துட்டார். அதில் செய்யணும் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்குறாரு,
மையத்தின் அப்துல் ஜீலானி. இல்லை உள்ளக்க போய் பார்த்தா என்ன இருந்துச்சு, பெரிய பாம்பு, கருணாக பாம்பு ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. அப்போ அவர் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு நம்ம யாரை சொல்கிறது, நம்ம ஆரிஃபாய் மாதிரி கொஞ்சம் ஆஜான பார்ப்பான தோட்டத்தில் உள்ளவர்னு வச்சுக்கிங்கல்ல. ரசூலுல்லாஹி இந்த மையத்தின் அப்துல் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏப்பா கருணாக பாம்பு தான், அது ஒன்றை விட பெருசாலாம் இல்லையே, சின்னதாக தானே இருக்குது, அதில் என்ன இருக்குது, எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி சொல்கிறீங்க. ஒரு போடு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா, அவ்வளோதான், பரலோகத்துக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மையத்தின் அப்துல் சொன்னாங்க, ஒரு சிறிய ஒரு பாம்பு அதற்கு எதிராக செயல்பட்டால் அதனுடைய செயல்பாடு, அதனுடைய எதிர்வினை, அதனுடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட நீ இந்த அளவிற்கு அச்சம் கொள்கிறாய் என்றால், இது போன்ற பெரும் பெரும் பாம்புகள் மட்டுமல்ல, இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்குள், தன்னுடைய வல்லமைக்குள் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது கோபப்பட்டார், அவன் நம்மின் மீது ஆத்திரப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை யோசித்திருப்பார். அல்லாஹ்வினுடைய அச்சம் வந்துவிடும் என்பதாக மையத்தின் அப்துல் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய வகைவிலக்கணத்தை, வல்லமையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது இன்னைக்கு இல்லாமல் போயிட்ட காரணத்தினால தான் வயிற்று குழம்புகள்லாம் நிறைய பேர் கடவுளாக மாறிட்டான். இப்போ கூட இந்த ஜெனரேஷனில் கூட இவ்வளவு டெக்னாலஜி வந்திருக்கக்கூடிய ஜெனரேஷன் கூட தன்னை கடவுள் என்று சொல்லி கொண்டு இருந்த ஒரு மனிதர் இப்பொழுது ஐசியூவில் இருக்கிறார். ஐசியூ வார்டில் இருந்து இருக்கிறார்ன்றதை பார்க்குறோம். கலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காலத்தில் ஒருத்தவன் தான், ஆனால் ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய நீங்களாம் தேடிக்கொண்டிருந்த ரப்பு அல்லாஹ் அப்படின்னு. கலீஃபா ஹாரூன் ரஷீத் அந்த விஷயம் போகிறான்னா அவனை முடிச்சு கூப்பிட்டு, என்ன நேற்று போன வாரம் தான் ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கு சவுக்கடி கொடுத்து ஜெயிலில் வச்சிருக்கு, அவனை சவுக்கடி கொடுத்து ஜெயிலில் வச்சிருந்தா இன்னைக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் இப்போ ரப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா. அவன் சொன்னான்னா, நீங்கள் அவனை நபின்னு சொல்லிட்டு வந்தார், அவரை ஜெயிலில் போட்டது கரெக்டு தான் செய்யணும், அவன் ஜெயிலில் போட்டது கரெக்டு. அவனை ஏன் கரெக்டு, ஏன்னா நான் அவனை நபியை அனுப்பவே இல்லை, நான் அவனை நபியை அனுப்பவே இல்லை, அவனாவே தானா நபின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஒன்னே பிடிச்சி ஒன்றும் செய்யலை, 4 நாள் பட்னியாக போட்டான், 4 நாள் பட்னியாக போட்டான். மன்னிப்பு கடிதத்தை எழுதி வைத்து கடவுள் சிறையிலிருந்து விடுபட்டார் என்பதாக நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கிறார். எதுவெல்லாம் பார்ப்பதையெல்லாம் கடவுள், பிடிப்பதையெல்லாம் கடவுள், பயன்படுத்தியதையெல்லாம் தெய்வம் என்பதாக கொண்டாடக்கூடிய நிலை எதற்காக வந்தது என்று சொன்னால், இறைவனுக்கான இலக்கணத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு கேட்டகரி. அந்த கேட்டகரி என்னன்னா, கொஞ்சம் ஆட்சி அதிகாரமோ அல்லது அறிவினுடைய மேதை என்பதாக தன்னை மமதையில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களோ, இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள். இன்னைக்கு சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இது போன்ற நபர்களில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறார். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆட்சி தனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்கின்ற மமதையில் தன்னுடைய ரப்பினுடைய விஷயத்தில் விவாதம் செய்த ஒரு நபரை நபியை நீங்கள் கவனித்தீர்களா வரலாற்றிலே? அல்லாஹ் கேட்கிறார். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க் இத் கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அல்லாஹ்ன்றிய இறைவனுக்கு என்ன இலக்கணம் என்று கேட்கிறார். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவன், உயிரை எடுக்கும் ஆற்றலையும் கொண்டவன். எவ்வளோ பெரிய விஷயம்! மிகப்பெரிய ஆதாரத்தை வைக்கிறார். இன்னைக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் மௌத்தை எந்த ஒரு மனிதனாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தினாலும் வெல்ல முடியவில்லை என்பதுதான். வைதா பலகத்தில் உலகம் மாநில மணியிலே தாங்குறோம். அந்த நேரம் வந்துருச்சுன்னா நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அது எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, இதய ஆபரேஷன்லேயே அறுவை சிகிச்சையிலேயே தேர்ச்சி
அவன் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். இந்த குமுட்டை என்ன செஞ்சான்னா 2 கைதியை வர வச்சான். 2 கைதியை வர வச்சு, சில பேர் அது மாதிரி நம்ம பெரிய ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் இமாம்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி சிறையில் இருந்து 2 கைதியை வர வச்சு, ஒரு கைதி வந்து நீ போ, உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன், உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து விட்டேன், நீ வா, உன்னை வெட்டிட்டான். ஆனால் நானும் ஒருவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், நானும் ஒருவரை மரணிக்க செய்திருக்கிறேன் என்று விதண்டாவாதம் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதையா சொன்னாங்க, உயிர் ஊட்டுவதை சொன்னாங்க. இங்கே அவகாசத்தை, தண்டனையை தள்ளி வச்சுட்டு நான் உயிர் விட்டு விட்டேன் அப்படின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டு இவனுக்கு புரியும் விதத்தில் சொல்கிறார்கள், ஓ அப்படியா, என்னுடைய இறைவனுடைய இன்னொரு இலக்கணத்தை நான் சொல்லுறேன். அது என்ன தெரியுமா? என்னுடைய இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான், சூரியனை உதயமாக செய்கிறான் கிழக்கிலிருந்து. பக்தி பிஹாமினல் மதுரை, நீ உனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் மேற்கிலிருந்து அந்த சூரியனை கொண்டு வா பார்க்கலாம் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முறையிலே விவாதம் செய்ய, புகித்தல்லதி கஃபர், நிராகரித்தவன், இறைவனை மறுத்து பேசியவன் வாயடைத்து போனான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுட்டி காண்பிக்கிறான். ஆக இதெல்லாம் பார்க்கிற பொழுது இறைவனை பற்றி உண்டான சரியான தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் இதெல்லாம் ஏற்படுது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ இறைவனுக்கான இலக்கணம் என்ன, எங்கு தேடுவது, யார் சொல்வதை கேட்பது என்று அல்ல, இறைவனே படைத்த ரப்புல் ஆலமீனே தனக்கான இலக்கணத்தை அற்புதமான முறையில் சொல்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ். நம்முடைய டாபிக் ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ், அஹத், அவன் ஒருவன் தான். அந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன். இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, நீங்கள் கருவறையிலே இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் தஆலா வடிவமைத்தான். பல இறைவனாக இருந்தால் ஒரே டிசைனில் வராது, ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனில் வரணும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வடிவம், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு வடிவம், அந்த உயிரினத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு வடிவம். அப்படியே அத்தா மாதிரியே வந்துட்டாருப்பா, அப்படியே அம்மா மாதிரியே இருக்குப்பா, கண்ணில் போனாருன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் யாருக்கும் உள்ள வடிவத்தை யாருக்கும் கொடுப்பது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு நாளை மறுமை நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி வடிவங்களை அல்லாஹ் வடிவமைக்கிறார். சாயல் வேண்டா அடிக்கலாம், கண்ணு அது மாதிரி இருக்கலாம், மூக்கு அது மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒன்றை, கழுத்தை மாற்றி வைத்திருப்பான், கையை மாற்றி வைத்திருப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து வைக்கிறான். மனிதன் என்றால் அதற்கென்று ஒரு வடிவம், ஆட்டுக்குட்டி என்றால் அதற்கென்று ஒரு வடிவம், பூனை என்றால் அதற்கு வடிவம், எலி என்றால் ஒரு வடிவம், எல்லா உயிரினத்திற்கும் ஒரு வடிவம். அந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி வடிவம். ஹுவல் பதி என்பதாக அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா லா இலாஹ இல்லல்லாஹ். இவன் யார்? இவனை தவிர எந்த இறைவனும் இருக்க முடியும். வல் அஸீஸுல் ஹகீம், அவன் எல்லா விஷயத்திலும் மிகைப்பானவன், அவனுக்கு மிகைப்பான ஒருவன் என்று இல்லை. எல்லா காரியத்தையும் நுட்பமாக செய்யக்கூடியவன். எப்படி நுட்பம்? வாயை எடுத்து அல்லாஹ் பின்னாடி வச்சிருந்தான்னா என்ன ஆகும்? கண்ணை எடுத்து குரலையில் வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? நாம் பார்க்குறோம், ஒரு உணவை பார்க்கிறோம், அதை நுகர்கிறோம், அப்படியே எடுத்து சாப்பிடுகிறோம். பின்னாடி வச்சிருந்தா இப்படி பார்த்துட்டு, இப்படி நுகர்ந்துட்டு, இப்படி பின்வழியாக சாப்பிடணும். பின்னாடி வச்சிருந்தா பின்னாடி பார்த்துட்டு அதை எடுத்து
வித்தியாசம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு ஒரு ஹக்கீம், அவர் நுட்பமான ஞானம் கொண்டவர் என்று சொல்லி காண்பிக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவன் எந்த விஷயத்திற்கும் எதற்குமே தேவையற்றவனாக இருக்கிறான். எதுக்குமே தேவை, ஏதாச்சும் இது பக்கம் தேவை, அவனுக்கு பார்க்கறதுக்கு வெளிச்சம் தேவை, கேட்கறதுக்கு சப்தம் தேவை என்று இல்லை. அவனுக்கு எதுவுமே தேவை இல்லை. அவனை பக்குவமாக பராமரித்து பெற்றெடுப்பதற்கு பெற்றோர்களுக்கு தேவையில்லை. வயோதிகமானதற்கு பின்பு அவனை பாதுகாப்பதற்கு பிள்ளைகளும் தேவையில்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் பெற்றெடுக்கவும் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாராலும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் எதை பக்கமும் தேவையானவன் இல்லை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ரகசியமாக பேசுகிறாயா, அசிர்ரு கௌலக்கும் அபிஜஹரு பி, ரகசியமாக பேசிக்கொள், பகிரங்கமாக பேசினாலும் பேசிக்கொள், எல்லாம் என்கிட்ட சமம் தான். சமம் தான்ன்றது மட்டும் இல்லை, நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிச்சுக்கிட்டு வருவல்ல, அலீமும் பிதாத்தி சுதூர், அது உள்ளத்தில் உள்ளதையும் அறிந்தவனாக இருக்கிறான். அசத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு வந்தீங்களா, நம்ம பாய் கல்யாணத்துக்கு செம்மையாக இருந்துச்சு, சாப்பாட்டினுடைய வகையே ஒரு அரை மணி நேரம் வாசிக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அஜத்துடைய முகம் கொஞ்சோண்டு மாறினோன்னு புரிஞ்சுக்கிறா, அஜத்துக்கு இதில் உடன்பாடு இல்லை போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு படுத்து. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் தேவையா? நீங்களும் எவ்வளோ தடவை சொல்கிறீங்க, இருக்குமாடா இப்படிலாம் எளிமையான முறையில் கல்யாணம் எவன் கேட்குறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மாறுற, அப்படியே டாபிக் மாறுற. இப்போ அஜத்துக்கு வேண்டாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விற்கு அலீமும் பிதாத்தி சுதூர், நீ என்ன பேச வந்த, ஆஹா மாறுதே, முகம் மாறுதே, இப்போ நம்ம டாப்பிக்கை மாற்றணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நினைவு ஓட்டத்தையும் கூட அறியக்கூடியவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவன் யாருக்கும் நிகரானவன் இல்லை, அவனுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாரையுமே காட்ட முடியாது. எனவே நீங்கள் கற்பனை செய்ய தேவையில்லை, கற்பனை செய்யவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பாருங்கள், வல்லமையை பற்றி சிந்தியுங்கள், ஆற்றலை குறித்து சிந்தியுங்கள். வலா துஃபக்கிரு ஃபீ தாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உருவத்தை குறித்து, அல்லாஹ்வை குறித்து நீங்கள் சிந்தனை செய்யாதீர்கள். ஏன்? சொர்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கான ஆற்றலையே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பதற்கான ஆற்றல் என்பது நமக்கு கொடுக்கப்படவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி அரினி அன்துர் இலைக், ரப்பி நான் பார்க்கணுமே, ரொம்ப ஆசையாக இருக்கே, இவ்வளவு எளிமையாக இருக்கே, ரொம்ப ஆசையில் ஆனந்தத்தில் காதலில் கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லந்தரானி, நீ என்னால் என்னை பார்க்க முடியாது, உன்னால் என்னால் பார்க்க முடியாதுப்பா, அதனுடைய கெப்பாசிட்டி இல்லைப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாடுறது கஷ்டமாகறாங்க, உனக்கு நான் எப்படி சொல்லிப்பேன் என்று தெரியவில்லையே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றார், வலா தன்துர் இலல் ஜபல், நீ வேண்டாம் இந்த மலையின் பக்கம் பார், நீ பார்த்து அதே இடத்திலேயே ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அந்த இடத்துல நீ பாரு, அந்த இடத்துல என்னுடைய ஒளியிலிருந்து 100% மட்டும் கொஞ்சோண்டு இறக்குற, அந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்காக நின்று பார்த்துட்டன்னா நீ என்ன அடுத்தது என்ன பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த மலையின் மீது தன்னுடைய ஒளியை இறக்குகிறார். அது அப்படி வெடித்து சிதறு. அல்லாஹ்வினுடைய ஒரே ஒரு தஜல்லி என்றால் 100 வகையான ஒளியிலிருந்து ஒரே ஒரு கீற்றினுடைய ஒரு பகுதி அந்த மலையின் மீது அடித்தவுடன் மலை ஜஅலஹு தக்கா, அது வெடித்து சிதறுகிறது. வஹர்ர மூசா ஸஹீகா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சுருண்டு கீழே விழுகிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வினுடைய வல்லமை என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் விளக்கணும். அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு முன்பதாக நாம் யோசிக்க முடியாது. இப்படிப்பட்ட
ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய தொலைதூரத்தில் இருந்து கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த ரப்புல் ஆலமீன் வல்லமையை நம்ம விளங்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ரிஸ்குடைய விஷயத்தில் ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்கிறான், என்னுடைய நான் ரிஸ்க் கொடுத்த விஷயத்தில் உனக்கு வருத்தமாக இருக்கா மூசா அந்த பாறையை அடியே, இந்த பாறையை அடி, அந்த பாறையை அடிக்கிறாங்க. பாறை அடிச்சோன்னா அந்த பாறைக்குள்ளே இன்னொரு பாறை, அதை அடிக்க சொல்கிறாங்க. அதையும் அடித்தாச்சு. மூணாவது பாறைக்குள்ள ஒரு சிறிய ஒரு பூச்சி ஒன்று இருக்கிறது, கருப்பான ஒரு சின்ன பூச்சி ஒன்று. அது என்ன சொல்கிறது என்பதை என்பதாக கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள். அந்த சிறிய பூச்சி ஆடுகிறது. சுப்ஹானல்லதி மய்யரானி வஸமிஅ சௌதி, என்னையும் பார்த்து என்னுடைய தேவையையும் கேட்டு வயஅரிஃபு மகானி வயذ்குர்னி வலம் யன்சானி, அவன் எனக்கான ரிஸ்கை கொடுத்து என்னை பல உயிரினங்களுக்கு மத்தியிலே என்னையும் மறந்து விடாமல் என்னை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் என்பதாக அது புகழ் பாடியதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பாடமாக சொன்னான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய ரிஸ்குடைய விஷயத்திலே, அவனுடைய உதவியினுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நாம் கூட நினைக்கலாம், நேற்று கூட ரஹ்மத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து பேசும்போது அல்லாஹ் தஆலா தான் தனக்குத்தானே ரஹ்மத்தை கடமையாக்கிட்டானே. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு அல்லாஹ் ரஹ்மத்துக்கு யாரும் ரஹ்மத்தை செய்யும் சொல்லி ஏன் கேட்கணும்? எதுக்கு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அல்லாஹ்வே தனக்கு தானே ரஹ்மத்தை கடமையாக்கிட்டான். அப்படி இருக்கும்போது ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தனக்கு கடமையாக்கி கொண்டாலும் தன்னிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பதை விரும்புகிறான். அப்படி கேட்டுவிட்டால் அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா முன் எப்பொழுதும் நடக்காத விதத்தில் மிக அதிகமான அன்பு கொண்டவனாக மாறிவிடுகிறான். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணம். அவர்கள் உடலாலும் பொருளாலும் நோயாலும் எல்லா விதமான நோயும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? ரப்பி மஸ்ஸனி அப்துரு வ அன்த அர்ஹமுர் ரஹீமீன். யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு பெரிய நோய் வந்திருக்கு, நீனோ அர்ஹமுர் ரஹீமீன், ரஹ்மானுக்கெல்லாம் ரஹ்மத்தாக இருந்து கொண்டு இருக்கிறாய் என்பதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டது தான் மாத்திரம். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ரஹ்மத்தை சீண்டிய விட்டு காரணத்தில், தன்னுடைய ரஹ்மத்தை சீண்டி துவா செஞ்சுட்ட காரணத்தினால முன்னாடி இருந்த செல்வத்தை விட எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தங்க வெட்டுக்கிளியை அவர்களுடைய காலடியில் கொட்டினான். அவர்களுடைய இறந்து போன எல்லா பிள்ளைகளையும் உயிரோடு திரும்பவும் எழுப்பினான். அவர்களுக்கு இருந்த எல்லா குடும்பத்தினுடைய சூழலை அல்லாஹ் தஆலா மிக அற்புதமான சூழலாக ஏற்படுத்தினான். அவருடைய ஆயுளை பன்மடங்காக அல்லாஹ் தஆலா விரிவாக ஆக்கினான் என்றார். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய வல்லமையும் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பு பெருமக்களே, இன்றைய தகவல் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே தெளிவாக இருக்கிறது. அதாவது, கலிமத்தானி கலீஃபத்தான் அலா லிசான், உங்களுடைய நாவில் சொல்கிறதுக்கு ரொம்ப லேசான ஒரு கலிமா. அந்த கலிமாவை ஓதினீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானவர்களாக நீங்கள் மாறிவிடலாம். இரண்டாவது, தகீலத்தானி அலல் மீசான், மறுமை நாளில் நன்மையினுடைய நிறுக்கக்கூடிய அந்த மீசான் தராசினுடைய எடை மிக கனமானதாக ஆவதற்கு இந்த கலிமாவை நீங்கள் ஓதிட்டு வந்தால் போதும் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கின்ற இந்த கலிமாவை ஓதி வருமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த சீட்டை கொடுத்திருக்கிற யார் யாருக்கு பத்தவில்லையோ வெளியில் 7ஆம் கோடிகளையும் ஒட்டி வைப்போம். தேவை உள்ளவர்கள் அதை ஃபோட்டோ கொடுத்து கொள்ளுமாறு அனுப்புகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா